ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு தயாரிப்பில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள ஃபர்கானா மே 12 முதல் திரையரங்குகளில். கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் ராவண கூட்டம் சாந்தனு மற்றும் பிரபுவின் அசத்தலான நடிப்பில் வருகிற மே 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்றைக்கி நான் மாமி சூப்ஸ்ன்ற ஒரு கடையில் தான் இருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடேரியன் வெரைட்டிஸ் ஆஃப் சூப்ஸ் இருக்கும். அதாவது நார்மலாக நம்ம வாழைத்தண்டு சூப், தக்காளி சூப்புன்னு இல்லாமல் இவங்க ஹெர்பல் சூப்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா இவங்களோட ஃப்ளேவர்லேயே பண்ணுறாங்க. அண்ட் மெயின் ரெசிபி வந்து இவங்களுடைய ஃபேமிலி பேஸ், அதாவது இவங்க அப்பா கண்டுபிடிச்ச அந்த ஒரு ரெசிபியை தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணி அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 பிரான்ச் வச்சுருக்காங்க இங்கே சென்னையில். மேலும் இன்னும் பிரான்ச்சஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அவங்களோட டாட்டர் தான் வந்து இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் பிரான்ச் வச்சு. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசி என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் வச்சுருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே லேடிஸ் தான். அண்ட் இது வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஏஜ்டு பீப்புள் தான் இருக்காங்க. ஏஜ்டு பீப்புள்னாலுமே அவங்க வந்து தனியாக வீட்டில் இருக்கவங்க, ஒரு ஸ்கூல் பார்த்துக்கிட்டோ இல்லை ஹஸ்பண்ட் வீட்டு இருக்கவங்களோ, ஒரு டிவர்ஸ் ஆனவங்களோ, இந்த மாதிரி லேடிஸ்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து வெஸ்ட் மாம்பலமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓனாக குட்டியாக கடை வச்சதை இவங்க ஒவ்வொன்றா பிரான்ச் ஆரம்பித்து இப்போ நிறையாவே ரன் பண்ணிட்டு வராங்க அண்ட் நிறையா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக அவங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் மேலும் என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, இவ்வளோ ஒரு போல்டாக இந்த ஒரு சொசைட்டியில் எப்படி இவங்க லேடிஸ் எல்லாருமே ரன் பண்ணுறாங்கன்றதை அவங்கக்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஸோ மாமி சூப் இது வந்து இவ்வளோ இயர்ஸாக பிரான்ச்சஸ் இருக்குது, நிறைய ஏரியாஸில் இருக்குது. அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லிடுங்க மேம், எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அதை பற்றி சொல்லிடுங்க. ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ் அண்ட் இப்போ தான் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஒரு 22 years ஓல்ட் பிராண்ட். அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அப்பாவுக்கு வந்து லைக் அவங்க நிறைய கண்ட்ரீஸ்லாம், முன்னாடி இருந்த பிஸ்னஸில் நிறைய கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணுவார். அப்போ போகும்போது லைக் ஹாங்காங், ஜப்பான் அங்கெல்லாம் பார்த்தா சூப்ஸ் வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியான ப்ளே பண்ணுவாங்க அந்த சாப்பாடு விஷயத்தில் அப்படின்றது அவரோட எண்ணம். லைக் மெட்ராஸ் சென்னை இல்லை நம்ம இந்தியாவில் வந்து சூப்ஸ் வந்து ஒன்லி இந்த உடம்பு சரியில்லைனா மட்டும் சூப் குடிக்கிறது, கோல்டுனா மட்டும் சூப் குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. பட் சரி ஓகே, நம்மளே வந்து இதை ஒரு ரெசிபி க்யூரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெஜிடேரியன் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வெஜிடேரியன் ரெசிபீஸ் அவரே ஒரு 3 months உட்காந்து க்யூரேட் பண்ண ரெசிபீஸ் தான் இது. ஆல்மோஸ்ட் உங்களுடைய அப்பாவோட ஓன் ரெசிபீஸ் இதெல்லாம். ஸோ அவர் எல்லா இடத்துலையும் கற்றுக்கிட்டதெல்லாம் இங்கே வந்து ஒரு 10 வெரைட்டி ஆஃப் சூப்ஸ் பண்ணாங்க. அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சூப்புன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இட் இஸ் லைக் ரொம்ப கைண்ட் ஆஃப் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் அந்த சூப்பு. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் அவர் ஒரே ஒரு ஷாப் வச்சு தான் நடத்திட்டு இருந்தாங்க. பை தென் நாங்கள் நான் சொல்கிறது 23 yearsனால் நான் அப்போ படிச்சுட்டுலாம் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் லைக் அவங்க ஹீ எக்ஸ்பயர்ட். ஸோ தென் ஐ ஹாவ் டு டேக் அப் த பிஸ்னஸ் ஆஃப்டர் ஹிஸ் எக்ஸ்பைரேஷன். அப்படி பண்ணும்போது தான் நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸில் இருந்தேன், அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதோட ஓகே இது ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு இன்னொரு ஷாப் போடலாம், ஹவு இஸ் இட் கோயிங்னு பார்க்கலாம், அண்ட் தென் வி வில் செக்மெண்ட் டு அதர் ஷாப்ஸ்ன்னும் போது தான் இட் ஜஸ்ட் க்ரூ அவுட். அப்படியே ஒன்று நல்லா வந்தது, அதுக்கப்புறம் இன்னொன்று போகலான்னும் போது வி ஸ்டார்டட் அப் லைக் தட். இப்படியே ஒரு தொடர்கதை. இது மெயினாக ஃபர்ஸ்ட் பிரான்ச் எங்கே ஆரம்பிச்சிங்க மேம்? ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் மாம்பலம் தான். வெஸ்ட் மாம்பலம், த பேஸ் இஸ் வெஸ்ட் மாம்பலம். லைக் எங்ககிட்ட ஒரு 22-23 yearsஆக சூப் குடிக்கிற ஆட்கள் இருக்காங்க. குழந்தையிலேருந்து வந்து இப்போது கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்கள்லாம் குடிக்கிற லெவலுக்குலாம் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் அந்த கடையில் குடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியே தோணும் ஆக்சுவலாக. பட் அது ஒரு பிராண்ட்லாம் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ நம்ம அது வந்து ஒரு பேர் கொண்டு வந்து பிராண்டாக வெறும் அப்பா வந்து பேர் வச்சுருந்தாங்க மாமி சூப்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இப்போ அது ஒரு பிராண்டாக இப்போ பண்ணி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போது ஃப்ரான்ச்சைஸாக ஆரம்பித்ததுக்கப்புறம் இருக்க க்ரோத்துக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச்சாக வச்சதுக்குமான ஒரு சென்டிமெண்டல் டச் மாதிரி எதுனா இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் நாங்கள் கேள்விப்பட்ட போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு பிரான்ச்சாக இருக்கும்போது அது ஒரு ஃபீலே வேறு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மேம் இவ்வளோ இயர்ஸில்? இது ரொம்ப எல்லாரும் ஏன் சொல்லுவாங்கன்னா, ஒரு பிரான்ச்சாக இருந்தால் வேலைகள் கம்மி, பல பிரான்ச் போகும்போது வேலைகள் ஜாஸ்தி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர பட் அந்த கனெக்ட் டு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கிடைக்குது பல பிரான்ச்சஸ் போகும்போது. ஒரு பிரான்ச்சில் இருக்கும்போது ஸ்பெசிஃபைடாக அந்த லொக்கேஷனில் இருக்கவங்க மட்டும்தான் நம்மளோட கனெக்டில் இருப்பாங்க. ஸோ பட் நீங்கள் அடுத்த லொக்கேஷன்ஸ் போகும்போது த பிராண்ட் கெட் எக்ஸ்போஸ்ட். அதே மாதிரி ஆட்களும் வந்து நிறைய கனெக்ட்லேயே வருவாங்க கஸ்டமர்ஸும். ஸோ சுமைகளை பார்த்தா நிறைவுகள்
கிடைக்காது. அதனால லைக் ஒர்க் பண்ண போனால் நல்லா தான் இருக்கும். ஸோ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண வி ஃபெல்ட் ஹாப்பி தான். ஓகே. அது ஒரு அதுக்கான ஒரு ரீச் கிடைச்சு அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் போது அது ஒரு ஹாப்பினஸ் தான். ப்ராஃபிட்டே நெக்ஸ்ட் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கஸ்டமர் ரீச் பெரிய விஷயமா இருக்கு. அது வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது ஆக்சுவலி. அண்ட் ஒய் எப்படி இந்த கான்செப்ட் வந்துச்சு, எதனால இந்த கான்செப்ட் வந்துச்சு, ஒன்லி லேடிஸ் அப்படின்ற மாதிரி, ஏன் லேடிஸ் மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்? ஆக்சுவலி நாங்களாம் லேடிஸ் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு அந்த படிக்கும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் கேட்கும் போது லைக் நான் படிச்சுட்டு இருக்கும் போது கேட்கும் போதெல்லாம் விமன் வந்து ஆஃப்டர் மேரேஜ் கேனாட் ஒர்க், ஆஃப்டர் பேபி தே கேனாட் ஒர்க், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண முடியாது, அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண முடியாது. சில சூழ்நிலைகள் இது வந்து அது நம்மள அப்படி ஒரு சூழ்நிலைகள் மாற்றுது. ஸோ அப்படி ஆனால் நிறைய விமன் வந்து எல்லாத்தையும் போராடி வந்து செய்கிறவங்களும் இருக்காங்க. பட் அந்த மாதிரி விமனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் எங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 3 to 9:30ங்கும் போது அவங்க குழந்தைங்க ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடலாம். ஸோ அவங்களோட அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால வி தாட் விமனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குறிக்கோள். அண்ட் இன்னொன்று விமன் வில் பி வெரி கார்டியல் டுவர்ட்ஸ் கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு தெரியும் வீட்டில் எப்படி நம்ம இருக்கிறோம், ஒரு விருந்தோம்பல்னா எப்படி கொடுக்குறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து வேணும்னு நினச்சோம். அண்டு இதில் விமன் நிறையா ப்ராஃபிட்டபிள் ஆகுறாங்க. பை த வே எக்கனாமிக்கலி அவங்க ஸ்டெபிலிட்டி ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஆல் ஆர் விமன். ஸோ எல்லாருமே வந்து லைக் சிலவங்கலாம் வந்து ஒரு விடோவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தே ஒன்ட் டூ எனி சப்போர்ட். இப்போது என்கிட்ட இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அம்மா வந்து பசங்களாம் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்றைக்கி தனியாக தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க ஒரு வீட்டில். ஸோ இன்னொரு என் கூட இருக்கிற அந்த கடையில் இருக்க இன்னொரு ஸ்டாஃப் அவள் எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு பண்ணுவாள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் ஆக்சுவலி டு சப்போர்ட் ஸோ மெனி விமன். ஓகே மேம். ஸோ இப்போ ஒருத்தவங்களை பற்றின ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அவங்க தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க மாதிரி நாங்கள் எல்லோரும் இருக்கோங்க. நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு ஒர்க்கர் இருக்காங்களா, ஒரு லேடி ஒர்க்கர் உங்ககிட்ட ஒர்க் பண்ணவங்க இவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிருப்பீங்களா அவங்களோட ஒரு ஸ்டோரி பார்த்து, ஷீஸ் ஹார்ட் ஒர்க்கிங்ன்ற மாதிரி? அது யாருன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலி ஒரு லேடிலாம் கிடையாது. என்கிட்ட ஒர்க் பண்ணுற 20 லேடிஸுமே சுப்ரீம் டேலண்டடு சூப்பர் உமன். 20 பேருக்குமே பயங்கர கஷ்டங்கள் இருக்கு. அந்த டைமுக்கு வந்து அந்த கடையை ஓப்பன் பண்ணி அந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் SOPன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்ன்னு இருக்கும். எங்கள் ஆளுங்களுக்கு அதெல்லாம் சொல்லவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் தானாக நடக்கும். இது இப்படி பண்ணணுன்றது எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அது எல்லாத்தையும் அந்த கஸ்டமர் முன்னாடி சிரிக்கிறது, தன்னோட கவலைகளை மறந்து தேர் ஹாப்பி. இந்த அட்மாஸ்பியரில் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. கஸ்டமர் மீட் பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட பேசுறது. நாங்கள் ஆஸ் அ ஓனர்ஸாக நாங்கள் எப்பயுமே நடந்துக்கிட்டது கிடையாது. ஸோ வி ஆர் ஆல் லைக் அ ஃபேமிலி தான். அதனால தான் ஒருத்தருமே இங்கேருந்து ஒருத்தர் வேலையை விட்டு போகும்போது கூட அவங்களோட நிர்பந்தம் ஏதாவது இருந்தால் தான் போவாங்களே தவிர மற்றபடி யாரும் அப்படி போனது இல்லை. இப்போ உள்ளேயும் ஒரு ஸ்டிக்கர் பார்த்தோம், we are family and அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். It's big family I guess. So ஒவ்வொரு பிரான்ச்லயும் நீங்க வந்து அலாட் பண்ணும்போது அவங்கள வாலண்டியரா உங்ககிட்ட கேட்டு இருப்பாங்களா, இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சில பேர் நானும் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க? நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்பாங்க விமன். நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அந்த இடத்துல ஒரு 2-3 பேர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் எங்களோட கிச்சனில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ இப்படி எங்கெல்லாம் எங்களால் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து ஒருத்தர் பிளேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க கான்டாக்ட் வாங்கிப்போம் அண்ட் அவங்களுக்கு வேணுங்கும் போது அந்த இடத்துக்கு கூப்பிட்டு அவங்கள ஒரு அவங்களுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் டெஃபினட்டா. இப்போ சம்டைம்ஸ் பேமெண்ட் இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாத்த பார்த்துருக்காங்களா மேம், லேடிஸ்ன்னு பார்த்தா? அது எதனா சிச்சுவேஷன் பகிர்ந்துக்க முடியுமா? ஆக்சுவலி நாங்கள் CCTV கேமரா சர்வேலன்ஸில் இருப்போம் எப்பயுமே. ஸோ எங்கள் ஆளுங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது இமீடியட்லி வி வில் கோ இன் அந்த இடத்துக்கு. அண்ட் இந்த விஷயங்கள் ஏமாத்துறது வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில். பட் இப்போ யாரும் மக்கள் ஏமாத்துற மாதிரி தெரியல. அண்ட் முன்னாடி டைமில் நடந்து இந்த பேடிஎம்மில் பே பண்ணும்போது சில விஷயங்கள் இது பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அந்த ஐடி வாங்குங்க, அது உங்களுக்கு தெரியணும். ஆனால் அதே வெரி காஷியஸ். இப்போ வந்து நம்ம மக்களும் காஷியஸாக இருக்காங்க, நம்ம ஸ்டாஃப்ஸும் காஷியஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போது. ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து ஒரு உமனாக இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா மேம்? சில டைம் வந்து சில இடத்துல மேல் டாமினன்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ்
பண்ணதை பற்றி சொல்ல முடியுமா உங்களோட பிஸ்னஸ் சைடில்? மேல் டாமினன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நிறைய ஃபேஸ் பண்ணது இல்லை. ஓகே ஓகே. பிகாஸ் எனக்கு குருவாக இருந்தவங்க எல்லாருமே வந்து நிறைய மேல் தான். அவங்க எல்லாம் வந்து டோட்டலி வந்து ரொம்ப ஒரு விமன் வளரணும்னு நினச்ச ஆர்கனைசேஷனில் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால விமனை எம்பவர் பண்ணணுங்கிற ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அந்த மேல் டாமினன்ஸ் பேசிக்லி தெரியல. ஃபேமிலிலையும் மேல் டாமினன்ஸ் எதுவும் இல்லை. பட் ஜென்ரலாக சொல்லும் போது மேல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து அது நம்ம எடுத்துக்கிறதான்னு எனக்கு தோணுது. லைக் அது இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாதான் அது இருக்குது. அது இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இன்னும் இப்போ டோட்டலாக எவ்வளோ ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க மேம்? இப்போ அரௌண்ட் ஓன் அவுட்லெட்ஸு. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரான்ச்சைஸின்னு ஃபுல்லாக நாங்கள் இன்னும் இன்வால்வ் ஆகலை. ஸோ 2-3 அவுட்லெட் தான் ஃப்ரான்ச்சைஸி அவுட்லெட், மீதியெல்லாம் நாங்கள் ஓன் அவுட்லெட்டாக தான் இருக்கோம். ஸோ அரௌண்ட் இப்போ வரைக்கும் 8 வந்துட்டோம். 8 அவுட்லெட்ஸ் இருக்குது சென்னையில் அண்ட் ஸ்டில் ஓப்பனிங் ஃபியூ மோர். தாம்பரம் ரியலி நைஸ் ஐடியா. அதுக்கு 8 பிரான்ச் இருக்கும்போது இன்னும் அதிகப்படுத்தும் போது தட்ஸ் ரியலி நைஸ் அவுட்கம் இல்லையா? இப்போ அவங்களுக்குமே ஃபுல்லாக ஃபீமேல் எல்லாரும் ஃபீமேல் தான். ஆமாம். என்னன்னா நாங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசிங் கான்செப்ட்ஸ் கொண்டு வந்ததே இன்னும் ஃபீமேல் ஆண்டர்பிரினர்ஸ் வர வைக்கிறதுக்கு தான். ஓகே. ஏன்னா இந்த டைமிங்க்கு நிறைய பேர் வந்து லைக் நிறைய ஐடி செக்டர்ஸில் இருக்கவங்கலாம் ஒர்க்கை விட்டுட்டு ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லை ப்ரெஷராக இருக்கும், இல்லை அவங்க ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கும், டைமிங் இஷ்யூஸாக இருக்கும், குழந்தைங்கள பார்த்துக்க முடியாதுன்னு இருக்கும். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு 2 ஆள் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சர்வேலன்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விமன் ஆண்டர்பிரினர்ஸை நிறைய ஆக்சுவலாக க்ரோ பண்ணுறோம். ஆமாம். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க 3 அவுட்லெட்டுமே விமன் ஓரியன்ட் ஆண்டர்பிரினர்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாமே வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தே ஆர் வெரி குவைட் ஹாப்பி. ஓகே மேம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனுக்கு வந்து வர சூப் டெலிவரிலாம் வந்து ஒரு இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து டெலிவர் பண்ணுறீங்களா மேம் எல்லா பிரான்ச்சஸ்க்குமே? ஸோ அந்த மேக்கிங் அண்ட் குக்கிங் ஸ்பெஷாலிட்டி அண்ட் யார் அந்த செஃப் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுதான் அந்த பிரெயின் சைல்டு வந்து எங்கள் அப்பா. அவருக்கு அப்புறம் கற்றுக்கிட்ட அந்த ரெசிபி வந்து அம்மா மட்டும்தான். அண்ட் இப்போது ஐ எம் லேர்னிங் இட் ஆக்சுவலி. ஸோ லைக் அவங்க தான் எல்லாமே த பேக் போன் ஆஃப் த மாமி சூப். ஸோ அவங்க வந்து காலையில் ஷீ கெட்ஸ் அப் அட் 9 o'clock அண்ட் ஐ மீன் அவங்க ஒர்க்குக்கு வர்றது 9 o'clock வந்து ஒரு செட் ஆஃப் விமன் அவங்க சைடில் கொடுத்துருக்கோம் ஒரு டீம். அவங்களோட வந்து எல்லா ரெசிபீஸும் பண்ணிட்டு அங்கேருந்து லாஜிஸ்டிக்ஸில் நாங்கள் எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணிடுறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங். ஓகே மேம். இப்போ எவ்வளோ ரெசிபீஸ் இருக்குது அண்ட் என்னென்ன ஆட் ஆன் பண்ணலான்னு இருக்கீங்க? ஃபுல்லாமே நீங்கள் பேசிக்கலி நாங்கள் வெஜிடேரியனில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ அது வந்து இட்ஸ் ஹெல்தி. பேசிக்காக கீரை சூப்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் இப்போ ஆட் ஆன் பண்ணோன்னா நிறைய கீரை வகைகளில் ஆட் ஆன் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் எங்களில் வந்து ஹெர்பல் சூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதிமதுரம், வில்வம், அந்த மாதிரி. 40+ ஏஜ் இருக்க பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க லோன்லினஸ் உணர்வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம். அந்த மாதிரி நீங்கள் உமன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு தோணும் அண்ட் நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? இல்லை அந்த மாதிரி விமன் பார்த்தோன்னா உடனே எங்கள் கடைக்கு வாங்க ஒர்க்குக்கு வாங்க, எதுக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, நாங்கள் இங்கே நிறைய பேர் இருக்கோம் உங்களை பார்த்துக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஜென்ரலாக அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும். நம்மள மாதிரி நிறைய பேர் பார்க்குறது, கொள்வது, கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட பேசுறது. ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதனால் அவங்கள பார்த்தா முதல்ல ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம வரும்போது ஒரு ஜனனம் எடுக்கும்போது தனியாக தான் எடுக்கிறோம். அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத எப்பயுமே சொல்லிடுவோம் எல்லாருக்கிட்டையும். வர கஸ்டமர்ஸ்ல நீங்க பேசியிருக்கீங்களா? அவங்க வந்து இவங்க ஏஜ் பீப்புளோ இல்லை இங்க ஒர்க் பண்ற உமன்ஸ் கிட்டயோ பேசும்போது எவ்வளவு லவ்வபிளா இருக்காங்கன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலி லவ்வபிள்லாம் இல்லை, அதை விட தாண்டி வேற ஏதாவது விஷயம் இருக்குமான்னு சொல்லணும். ஏன்னா வெஸ்ட் மாம்பலம்லாம் நான் இப்போ போனனாலும் முதல்ல அம்மா அப்பா தான் நின்று சேல்ஸ் பண்ணதாங்க. இப்போ நான் போனாலும் அம்மா எப்படி இருக்காங்க, எப்படி அம்மா எங்கே இருக்காங்க, அம்மாவை நீ பார்த்துக்கிறியா, அந்த மாதிரி ஒரு லவ் இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட தே வாண்டட் டு கிவ் தேர் ஃபீட்பேக்ஸ் அண்ட் அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. மேம், இப்போது கடைசியாக ஒரு பிஸ்னஸ் உமனாக நீங்கள் ஒரு உமனாக இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நிறையா கோல்ஸ் வச்சுருக்கீங்க. வாட் தாட்ஸ் ஆர் எதனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோட் இருக்கா மேம் உங்களுக்கு உமனுக்கு? அடுத்து இந்த வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு எதனா சொல்லணும்? ஆக்சுவலி ஒரு விஷயம் தான், நான் ரீசெண்டாக ஒரு அவார்ட் வாங்கினேன் ஃப்ரம் SRM யூனிவர்சிட்டியில். அப்போ போகும்போது வந்து ஆல்மோஸ்ட் 50 to 55 ஆண்டர்பிரினர்ஸ் இருந்தாங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் விமன் ஆண்டர்ப்ரினர்ஸாக இருந்தாங்க. மீதி வந்து மேல் தான் இருந்தாங்க. நான் அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணேன். லைக் ஆல்மோஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் 20-20ஆவது இருக்கணும் அப்படிங்கிறது. இல்லை அது இட்ஸ் அ பெட்டர்மெண்ட் ஃபார் த கண்ட்ரி நேஷன். எல்லாரும் 2 பேரும் ஏர்ன் பண்ணாலும் நல்லது தான் ஒரு ஃபேமிலியில், போத் மென் அண்ட் விமன். ஸோ அது நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் நிறைய விமன் ஆண்டர்ப்ரினர்ஸ் வரணும். ஆக்சுவலி அதுதான் ஒரே ஒரு விஷயம். அண்ட் நிறைய விமன் வந்து வெளியே ஒர்க் பண்ண வரணும். அவங்களோட இது ஒரு கோட்டை தாண்டி அவுட் ஆஃப் பாக்ஸில் வரணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மேபி ஒரு 20% ஆஃப் த பீப்புள் தான் அவுட்டில் வந்திருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் 80% ஆஃப் தெம் ஆர் தேர். இப்போது எல்லாருக்கும் அது ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்னு தாண்டி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு வரும் இல்லையா? அந்த டைமில் அவங்க முடங்கி போய் உட்கார்றதோ டக்குன்னு அதை வந்து ட்ராப் ஆஃப் பண்ணுறதுக்கோ அவங்கள மாதிரி இருக்க தாட் பீப்புளுக்கு நீங்கள் என்ன ஒரு காமெண்ட் சொல்வீங்க மேம்? பிரேக்கிங் பாயிண்ட் ஆக்சுவலி எல்லா விமெனுக்கும் ஒரு பாயிண்டில் வரும். பட் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய இதுவாக சேலஞ்சிங்காக எடுத்துட்டு முடியும். அந்த மோட்டிவேஷன் அந்த டைமில் யூ நீட் லாட் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் மோட்டிவேட்டடாக ஏதாவது ஒரு விஷயங்களை கொள்றதை பண்ணிவிட்டு அந்த மைண்டை டைவெர்ட் பண்ணி வேறு ஏதாவது விஷயங்களுக்கு கொண்டு போய் செலுத்தி, லைக் யூ டோன்ட் லைக் இந்த விஷயம் பண்ண பிடிக்கல, கொஞ்ச நேரம் ஜஸ்ட் டைவெர்ட் யுவர் செல்ஃப் டு தி மியூசிக். அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை. டைவெர்ட் பண்ணாலே அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகே வை நாட் வி டூ திஸ், நம்ம ஏன் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சாக நம்ம எடுத்துக்கணும் எல்லா விஷயத்துலையும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட் எதுனா இருந்திருக்கா? நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு எங்கள் கிட்ட பகிர்ந்துக்க முடியும்? பிரேக்கிங் பாயிண்ட் வராத மனுஷன் இருக்க முடியாது. அப்படி வரலன்னு சொன்னால் நம்ம பொய் சொல்கிறோன்னு அர்த்தம். பிரேக்கிங் பாயிண்ட் வந்த போதெல்லாம் நான் வந்து ஐம் அ மியூசிக் அடிக்ட் ஆக்சுவலி. ஸோ நிறைய மியூசிக் கேட்பேன், நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்ப்பேன். லைக் அதெல்லாம் பார்த்தாலே ஓகே அகெயின் வி நீட் டு ஸ்டெப் அப் பேக் அப்படின்ற ஒரு ஃபயர் வரும். அந்த ஃபயர் மெயினாக இன்னொன்று வந்து என் அம்மா இஸ் த பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். அப்பாங்கிற ஒரு உலகம் இல்லை அப்படிங்கும் போது லைக் நாங்கள் நிறையா அவர் வந்து லைக் ரொம்ப லீஸ்டான ப்ரைஸிங்க்கு கொடுக்கும் போதெல்லாம் 5 rupees தான் நாங்கள் சேல் பண்ண சூப்பு. அப்போல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் நிறைய கடன் இருந்தது அவருக்கு. ஸோ அது இருந்தபோது அப்பா விட்டுட்டு போகும்போது நானும் அம்மாவும் தனியாக தான் இருக்கோம் ஆஸ் அ விமனாக. கடங்காரங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஐ எம் மேரிட் விமன். நம்ம போய் அவங்க வீட்லையும் கேட்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் போது த ஒன் உமன் ஹூ ஸ்டுட் அப் அண்ட் செட் அந்த கடனெல்லாம் நம்ம 2 பேர் அடைப்போம், நீ பின்னாடி நில்லு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டு எனக்கு எப்பயுமே ரீவைண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு, அதை நம்ம கொண்டு போகணும். ஸோ டேக் தட் டவுன்ஃபால் ஆஸ் ஒன் ஆஃப் யுவர் மோட்டிவேஷன். அப்படி இருந்தாலே பெரிய ஆள் ஆகிடலாம். லைக் நைஸ் டாக்கிங் வித் யூ. நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சப்போர்ட்டிவாக. அண்ட் மேலும் மேலும் இன்னுமே நிறைய லேடிஸ் வரணும், முன் வரணும், அண்ட் உங்களை மாதிரி நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ ப்ளஷர் மீட்டிங் யூ ஆக்சுவலி அண்ட் யுவர் சேனல். ஸோ அமேசிங் டைம். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வரணும், அதுதான் ஒரே வேண்டுகோள் எனக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு தயாரிப்பில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள ஃபர்கானா மே 12 முதல் திரையரங்குகளில். கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் ராவண, கூட்டம், சாந்தனு மற்றும் பிரபுவின் அசத்தலான நடிப்பில் வருகிற மே 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். என்ன அங்கதான் பாலி வன்கொடுமைக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். என்னை படுத்தாத சித்திரவதைப்படுத்தி எங்க உடம்புலாம் ஒரே காயம், உள்ளெல்லாம் குத்தி, மற்ற பொண்ணுங்களாம் எனக்கு இந்த மாதிரி குடும்பம் தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாய் திறந்து கூட பேசிக்க முடியல. அப்பவும் அடிக்கிறானுங்க, என்ன அடி குசு குசுன்னு பேசிக்கிறீங்கன்னு சொல்லி. அங்கே போகும்போதும் லாரியில் அசிங்கமான வார்த்தையால் திட்டுறதும் அடிக்கிறதும் கொம்பால உடம்புல இப்படி குத்துறதுமா சில்மிசம் பண்ணிகிட்டே வந்துட்டு, தாகமாக இருக்குது, எங்களுக்கு தண்ணி கொடுங்க, மயக்க வராமல் இருக்குது, பசியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே ஒன்று கூட அதை பிடிச்சி குடிங்கடி அப்படின்னு சொல்லி அங்கேயும் அடிக்கிறானுங்க. முடிய பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு வரானுங்க எங்கள் மாமாவை. ஐயோ எங்கள் மாமான்னு சொல்லும் போது அப்பையும் போட்டு அடிக்கிறானுங்க, உங்கள் மாமன் அடி, நீங்கள் சந்தன கடை திருடுனீங்க, நீங்கள் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தான் எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கானுங்க. நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், எங்களுக்கு நீதி கிடைக்கணும், அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்.